அந்த அஞ்சலி பேச்ச கேட்டு பத்மா உங்களை புரிஞ்சுக்காம இருந்தாலும் அவ பிடியில அவ சிக்கி தவிச்சாலும் அவ உயிரோட இருக்காளன்னு நினைச்சு இதுவரைக்கும் ஆறுதலா இருந்தோம். ஆனா இப்போ இப்படி ஆபத்தான நிலைமையில கிடக்கிறாளே மாப்பிள்ள. தயவு செஞ்சு என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சொல்றேன். ஆனா அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மனோ, ஆமா சேகர், இதை கேட்டு நீ என்ன மாதிரி மிருகமாயிடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். மனோ, அதை பத்தி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல சொல்லுங்க மனோ. இன்னைக்கு காலையில இந்த நாகம்மா பாட்டி என்னை பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. பத்மா கர்ப்பமா இருக்கும்போது அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய கருவிலேயே விஷம் கொடுத்து கொன்னது அந்த அஞ்சலி தான். பத்மாவுக்கு இன்னொரு குழந்தை உருவாக கூடாதுன்னு வீரியமான விஷத்தை கொடுத்து தாய்மை அடைய வழியே இல்லாம செஞ்சது அந்த சண்டாளி அஞ்சலி தான்பா. அந்த விஷத்தை அஞ்சலிக்கு கொடுத்ததே எங்க பாவிட்டா, எங்க பாவிட்டா. எங்க ஆசை, எங்க கனவு, எங்க குரு எல்லாத்தையும் அழிச்சிட்டியடி. அப்பா எங்க ஒளிச்சு வச்சிருக்க? எங்க பாப்பா? சொல்லுடி, சொல்லாம விட மாட்டேன். பத்மா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல பத்மா. வண்டியில இருங்க. பத்மா, நான் சொல்றது கேளு பத்மா. பத்மா, நில்லு பத்மா. பத்மா, அஞ்சலி எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கா? வெறும் ஆக்சிடென்ட் ஆனதை மட்டும் சொன்னீங்க. என்னப்பா சேகர், இன்னும் ஏன் இங்க நின்னுட்டு வெட்டித்தனமா பேசிட்டு இருக்க? போ, முதல்ல அந்த சண்டாளி அஞ்சலியை கண்டத்தனமா வெட்டி போட்டு வா. போ. அவளை வெட்டி போடுறதை விட இவளை வெட்டி போட்டங்க. ஏய் நாகம்மா, உன் பணத்தாசுக்கு அளவே கிடையாதா? நீ ஒரு பொம்பளை, அவளும் ஒரு பொண்ணு தானே. 8 வருஷமா தவம் இருந்து உருவான கருவை எங்க குழந்தைய அழிச்சிட்டேடி பாவி பாவி. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். அம்மா, அவங்க வெறும் கருவிதான், அவங்கள விடுங்கம்மா. யமனோ, அந்த அஞ்சலி பத்மாவுக்கு பண்ண துரோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கற்பகம் தடுத்தாங்கிறதுக்காக அவளை கொல்லாம விட்டுட்டு வந்திருக்கீங்களே. இல்ல மேடம், அவளை கொண்டு இருக்கணும். அவளுக்கு நீங்க கொடுக்காத தண்டனைய என் தங்கச்சிக்கு பண்ண துரோகத்துக்கு நான் கொடுக்கிறேன் மேடம், கொடுக்கிறேன். இப்ப என்ன, நீங்க போய் அஞ்சலியை கொலை பண்ண போறீங்களா? ஆமா, பண்ணுவேன். பண்ண என்ன தப்பு? ஒண்ணும் தப்பு இல்ல சார். போங்க, போய் அஞ்சலியை கொலை பண்ணிடுங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மனோகர் சார் தான் அக்கா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன்னு கிளம்பி போனாரு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அக்கா மரண படுக்கையில படுத்து கிடக்குறாங்க. இல்ல கற்பகம், என் தங்கச்சி மரணப்படுக்கையில படுக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த அஞ்சலி தானே. அவ பண்ண துரோகத்துக்கு அவளை கொல்லாம விட்டு வைக்கலாமா? விடாதீங்க சார், போங்க அஞ்சலி கொலை பண்ணிடுங்க. அப்புறமா நீங்க போய் ஜெயில உட்காருங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம விஜய் தான் கடைசியில ஒரு அனாதையா நிப்பான். அது உங்களுக்கு சம்மதமா? அம்மா கற்பகம், நீ இப்படி பேசுறது உன்னோட உயர்ந்த பண்பை காமிக்குதுமா. அதை நாங்க ஒத்துக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ நீங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குமா. அந்த அஞ்சலி
நாகம்மா மூலமா பத்மாவுக்கு விஷத்தை கொடுத்து கருவை கழிச்சான்னு சொன்னீங்க. அப்படி எப்படி மாப்பிள்ள பத்மா கர்ப்பமாகி குழந்தைய பெத்தா?